இன்றைய ஆன்மீக தகவல், இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்று சொல்கின்றோம். அவை எல்லாமே ஏற்கனவே முற்காலங்களிலே இருந்தவற்தான் இப்போது மாறி 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 புதிதாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எது ஒன்றுமே இல்லாத ஒன்றை நாம் கண்டுபிடிக்கவில்லை. நம்முடைய ராமாயணம் மகாபாரத காலங்களிலேயே இவையெல்லாம் இருந்திருக்கின்றது என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கண்ணன் ஒரு மாய கண்ணாடியை தருகின்றான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. கொடுக்கும்போது நீங்கள் யாரை மனதிலே நினைக்கின்றீர்களோ அவர்கள் இந்த கண்ணாடியிலே தோன்றுவார்கள் என்று சொல்கின்றார். அதுபோல் எல்லோரும் அவரவர்கள் மனதிலே நினைக்கின்றார்கள். மனதிலே யார் நினைக்கின்றாரோ அவர் அந்த கண்ணாடியிலே தோன்றி அவரோடு பேசுகின்றார். இது மகாபாரத காலத்திலேயே நடைபெற்ற வீடியோ கான்ஃபரன்சிங் என்று சொல்லலாம். ஆனால் அப்போது நாம் இப்போது உபயோகிப்பது போல் சிம் கார்டு இல்லை என்றாலும் அந்த காலத்திலே கண்ணபிரானுடைய அற்புதமான ஆற்றலாலே எல்லோருக்கும் அந்த டெலிபதி என்ற ஒரு உணர்வு இருந்தது. அது அந்த யுகத்துக்கான ஒரு அருமையான விஷயம். ஆக எது ஒன்றுமே கால மாற்றத்திலே மாறி மாறி வருகின்றதே ஒழிய புதிதாக இல்லாத ஒன்றை நாம் கண்டுபிடித்ததாக சொல்ல முடியாது. அதுபோல்தான் புஷ்பக விமானம் என்று இருந்தது தான் இன்றைய காலங்களிலே நாம் ஏரோப்ளேன் என்று சொல்கின்றோம். புஷ்பக விமானத்தை அன்றைக்கு ராவணன் புஷ்பக விமானத்திலே வந்து சீதையை கவர்ந்து சென்றான் என்று ராமாயண காலத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை எல்லாமே ஏற்கனவே இருந்த ஒன்றைத்தான் வேறு வேறு சூழ்நிலைகளிலே வேறு வேறு கருவிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த காலத்தைய கண்டுபிடிப்புகள் என்பது, அந்த காலத்தைய பயன்பாடு என்பது அதீத தொழில்நுட்பங்களால் ஏற்பட்டதல்ல. அவை அனைத்தும் நம்முடைய முன்னோர்களுடைய டெலிபதி என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வால் ஏற்பட்டது. அந்த டெலிபதி என்பது எப்படி ஏற்பட்டது என்றால் அவர்களுடைய மந்திர சக்திகளினாலே அவர்கள் அதை உருவாக்கினார்கள். செல்போன்கள் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு செல்கின்றோம். ஆனால் அந்த காலங்களிலே தொலை நுண்ணுணர்வு என்று அதற்கு பெயர். இன்றைக்கு அதனை ஆங்கிலத்திலே நாம் டெலிபதி என்று அழைக்கின்றோம். இந்த தொலை நுண்ணுணர்வின் காரணமாக அவர்கள் நினைத்த மாத்திரத்திலே நினைத்த செயல்களை எல்லாம் செய்தார்கள். ராமர் அனுமனை நினைத்தார் என்றால் உடனே அடுத்த கணம் அனுமன் வந்து அங்கே நின்றார். அதேபோல் ஜாம்பவானுடைய அபய குரலுக்கு ஹனுமன் ஓடோடி வந்தார். மகாபாரதத்திலே கௌரவர்களும் பாண்டவர்களும் வெவ்வேறு இடங்களிலே போரிட்டாலும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதை அங்கே அரண்மனையிலேயே இருந்து கொண்டு தன்னுடைய தொலை நுண்ணுணர்வு சக்தியை பெற்று அங்கே திருதராட்சரன் போரிலே நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த தொலை நுண்ணுணர்வு என்பது அந்த காலத்திலே அவர்கள் உபயோகப்படுத்திய செல்போன் போன்றது. இன்றைக்கு நாம் உபயோகிக்கின்ற செல்போன் என்பது அன்றைக்கு அவர்களுக்கு தொலை நுண்ணுணர்வு. தொழில்நுட்பத்திலே சிறந்தவர்களாகவும் மனதோடு மனதாக இணக்கமாக பேசுபவர்களாகவும் அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். ஆகவே இந்த தொலை நுண்ணுணர்தலுக்கு டெலிபதி என்று பெயரிட்டார்கள். நவீன காலத்திலே இதற்கு டெலிபதி என்று பெயரிட்டவர் ஃப்ரெட்ரிக் வில்லியம் என்பவர். இவர் இதனை 1882 ஆண்டிலே கண்டறிந்து சொன்னதாக அறிவியல் பூர்வமாக சொல்கின்றார்கள். ஆகவே எது ஒன்றுமே இல்லாத ஒன்றை நாம் கண்டுபிடிக்க முடியாது. இருக்கின்றவற்றை பெயர் மாறி பெயர் மாறி பெயர் மாறி தான் வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய காலத்திலேயே நாம் டெலிஃபோனை பார்த்தோம். அதன் பிறகு பேஜர், இப்போது செல்போன் என்று போய்கொண்டிருக்கின்றது வாழ்க்கை. ஆகவே இல்லாத ஒன்றை நாம் கண்டுபிடிக்கவில்லை. எது ஒன்று
முன்பு இருந்ததோ அதிலிருந்து வேறொன்றாக மாறி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.